Hi friends, welcome to Cognitive Edge Point. இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில RS கான்ஃபிகரேஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்கான கிளாसेस தான் இது. உங்களுக்கு PGDRB கெமிஸ்ட்ரி கிளாसेस அதே மாதிரி UGDRB நியமன தேர்வு சொல்லக்கூடிய அந்த UGDRB டெட் பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கான கிளாसेस அதுக்கு அப்புறம் நீட் கிளாसेस எல்லாமே நம்ம சென்டர்ல அவைலபிள். பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? உங்க விருப்பம் இருக்கிறவங்க நம்முடைய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி நம்முடைய ஆப்ல வந்து கம்ப்ளீட்டா அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில பர்టిక్యులரா வந்து இந்த RS கான்ஃபிகரேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் என்ன பேசிக்கான ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி CIP ரூல். இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில வரக்கூடிய RS கான்ஃபிகரேஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ரூல் என்னன்னா CIP ரூல் சொல்லுவோம். இது காம், இன்கோல்ட், பிரிலாக் அப்படி சொல்லக்கூடிய மூணு சயின்டிஸ்ட்ஸ் வந்து இந்த ரூல் வந்து நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி அதனுடைய மாலிக்யூலுக்கு அதனுடைய RS வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு சயின்டிஸ்ட் தான் காம், இன்கோல்ட் அண்ட் பிரிலாக். இதுல R அப்படிங்கிறது ரெக்டஸ், R அப்படிங்கிறது அதனுடைய லத்தீன் வேர்ட்ல ரெக்டஸ் னு சொல்லுவோம். S அப்படிங்கிறது சினிஸ்டர், அதனுடைய லத்தீன் வேர்ட்ல R அப்படிங்கிறது ரெக்டர், S அப்படிங்கிறது சினிஸ்டர். இந்த ரூல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் முதல்ல அதுக்கான பிரியாரிட்டி. இந்த ரூல்ஸ்ல வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு அதனுடைய பிரியாரிட்டி எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன், டியூட்டரியம், டிரிட்டியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கணும். பட் ஐசோடோப்ஸ் வரும்போது அதனுடைய மாஸ் நம்பருக்கு மோர் பிரியாரிட்டி. இந்த ரூல் வந்து ஒன்லி வேலிட் ஃபார் தி ஐசோடோப்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் அட்டாச்மெண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் சேமா இருந்தா சரிங்களா then move to the second attachment. ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் சேமா இருக்கும்போது நம்ம செகண்ட் அட்டாச்மெண்ட்டை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய மீசோ காம்பவுண்ட் அதாவது மிசிலினியஸ் னு சொல்லுவாங்க. ஆருக்கு மோர் பிரியாரிட்டி தென் எஸ், அதுக்கப்புறம் சிஸ்க்கு மோர் பிரியாரிட்டி தென் டிரான்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Z மோர் பிரியாரிட்டி தென் E, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டம் மோர் பிரியாரிட்டி தென் லோன் பேர். இது வந்து மிசிலினியஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஆர் மீசோ காம்பவுண்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கான்செப்ட். சரிங்களா? ஆர்ஆருக்கு வந்து மோர் பிரியாரிட்டி தென் SS அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆர்ஆர் மோர் பிரியாரிட்டி தென் SS. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூல்ல இந்த CIP ரூல் சொல்லக்கூடியது பேசிக்கா அதனுடைய அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த CIP உடைய மெயின் ரூல். அப்போ இந்த CIP ரூலை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மாலிக்யூலுக்கு எப்படி அதனுடைய RS கான்ஃபிகரேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்றது. அதுல நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வெஜ்டாஸ் ரெப்ரசன்டேஷன்ல ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ்ல ரெப்ரசன்டேஷன்ல வெஜ்டாஸ் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம், சாகாஸ் ஃபிஷர் பார்த்தோம், சாகாஸ் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம், ஃபிஷர் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம நியூமனுடைய ரெப்ரசன்டேஷன் எல்லாமே பார்த்தோம், அதுக்கப்புறம் அவருடைய கன்வர்ஷன் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் வெஜ்டாஸ் ரெப்ரசன்டேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி ஆல்ரெடி சொல்லிருக்கோம். கைரல் சென்டர் அப்படிங்கிறது கார்பன் which have the 4 different valency. சரிங்களா? sp3 கார்பன் which have the 4 different valency இருந்தா அந்த கார்பன் வந்து கைரல் கார்பன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நம்ம ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் வந்து எடுத்துக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடியது வந்து ஒரு வெஜ்டாஸ் ரெப்ரசன்டேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அதோட அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம பிரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடியதுல ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்கு. அயோடின் உடைய அட்டாமிக் நம்பர் சோ மோர் பிரியாரிட்டி அயோடின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புரோமின், நெக்ஸ்ட் பிரியாரிட்டி குளோரின், ஃபோர்த் பிரியாரிட்டி ஃப்ளோரின். சரிங்களா? இப்போ இந்த ஃபோர்த் பிரியாரிட்டி எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஃபோர்த் பிரியாரிட்டி இந்த ஃபோர்த் பிரியாரிட்டி டேஷ்ல இருந்தா அதாவது அவே ஃப்ரம் தி பிகினர் டேஷ்ல இருந்தா ஆர் ஆ இருந்தா ஆர், எஸ் ஆ இருந்தா எஸ். சரிங்களா? அதனுடைய கான்ஃபிகரேஷன்ல நீங்க ரொட்டேட் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது ஃபோர்த் பிரியாரிட்டி டேஷ்ல இருந்தா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணும்போது ஆர் கான்ஃபிகரேஷன் இருந்தா ஆர் கான்ஃபிகரேஷன் தான், எஸ் ஆ இருந்தா எஸ். அதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. எப்போ ஃபோர்த் பிரியாரிட்டி அவே ஃப்ரம் தி பிகினர் டேஷ்ல இருக்கும்போது. அப்போ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி 1 2 3. அப்போ 1 2 3 வரும்போது இது என்ன கான்ஃபிகரேஷன்? எஸ் கான்ஃபிகரேஷன். ஏன்னா ஃபோர்த் பிரியாரிட்டி டேஷ்ல இருக்கும்போது
அதனுடைய கான்ஃபிகரேஷனில் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, அதே சேம் எக்ஸாம்பிள் தான். இந்த ஃப்ளோரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். சரிங்களா? இப்போ ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அயோடின் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, புரோமின் செகண்ட் ப்ரியாரிட்டி, குளோரின் தேர்ட் ப்ரியாரிட்டி, ஃப்ளோரின் வந்து ஃபோர்த் ப்ரியாரிட்டி. சரிங்களா? இப்போ ஃபோர்த் ப்ரியாரிட்டி எங்க இருக்கு? வெஜ்ஜில் இருக்கு. ஃபோர்த் ப்ரியாரிட்டி எங்க இருக்கு? ஃபோர்த் ப்ரியாரிட்டி வெஜ்ஜில் இருந்தா, ஃபோர்த் ப்ரியாரிட்டி வெஜ்ஜில் இருந்தா, ஆரா இருந்தா அதனுடைய கான்ஃபிகரேஷன் எஸ், எஸ்ஸா இருந்தா அதனுடைய கான்ஃபிகரேஷன் ஆர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ரியாரிட்டி எங்க இருக்கு? வெஜ்ஜில் இருக்கு. அப்படின்னா ஃபோர்த் ப்ரியாரிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வீவர். ஸோ நம்ம வியூ பண்ணும்போது ஃபோர்த் ப்ரியாரிட்டி எங்க இருக்கணும்? அவே ஃப்ரம் த வீவரா இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனை இன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இன்டர்சேஞ்சுக்கும் ரொட்டேஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஒரு காம்பவுண்டை இன்டர் கன்வர்ஷன் பண்ணும்போது, சரிங்களா, இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகும், ரொட்டேட் பண்ணும்போது கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகாது. அப்போ கொடுத்துருக்கூடியது அயோடின், புரோமின், குளோரின் வரும்போது நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன்? ஆர் கான்ஃபிகரேஷன் வருது. ஸோ ஆர் அப்படிங்கிறது ஃபோர்த் ப்ரியாரிட்டி எங்க இருக்கு? வெஜ்ஜில் இருக்கு. ஸோ நமக்கு ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன் எஸ் கான்ஃபிகரேஷன் கரெக்டான கான்ஃபிகரேஷன். சரிங்களா? அடுத்தது இதே காம்பவுண்ட்ல நம்ம தேர்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அது என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் எக்ஸாம்பிள் தான். ஃபோர்த் வந்து ஃப்ளோரின், குளோரின், இங்க புரோமின், நமக்கு அயோடின் இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு அயோடின் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, புரோமின் செகண்ட் ப்ரியாரிட்டி, குளோரின் தேர்ட் ப்ரியாரிட்டி, ஃப்ளோரின் வந்து ஃபோர்த் ப்ரியாரிட்டி. சரிங்களா? இப்போ இதுல ஃபோர்த் ப்ரியாரிட்டி எங்க இருக்கு? பிளேன்ல இருக்கு. ஃபோர்த் ப்ரியாரிட்டி பிளேன்ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி ரெண்டு ரூல் பார்த்திருக்கோம். ஃபோர்த் ப்ரியாரிட்டி டேஷ்ல இருந்தா ஆரா இருந்தா ஆர், எஸ் இருந்தா எஸ். ஃபோர்த் ப்ரியாரிட்டி வெஜ்ஜில் இருக்கும்போது ஆரா இருந்தா எஸ், எஸ் இருந்தா ஆர். நம்ம இன்வெர்ட் பண்ணி போடணும், கன்வெர்ட் பண்ணி போடணும். சரிங்களா? அதோட இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும். இப்போ இதுல ஃபோர்த் ப்ரியாரிட்டி பிளேன்ல இருக்கும்போது, ஃபோர்த் ப்ரியாரிட்டி பிளேன்ல இருக்கும்போது நம்ம ரொட்டேட் பண்ணணும். எதை ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம சொன்னோம். ரொட்டேட் பண்ணும்போது ஒரு பாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 ஆட்டத்தையும் அதனுடைய ட்ரையாங்குலர் ஷேப்ல ரொட்டேட் பண்ணும்போது அதனுடைய கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகாது. கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகுது. அதாவது ரொட்டேஷன் அலாங் டு த சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்டை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது அதனுடைய கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்க ஃபோர்த் பீரியட் எங்க இருக்கு? நமக்கு இங்க இருக்கு. ஸோ இந்த குளோரினை என்ன பண்றது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்றது. சரிங்களா? குளோரினை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 ஆட்டத்தையும் ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ரொட்டேட் பண்ற ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அயோடின் இங்க வரும், புரோமின் வந்து இங்க வரும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன்ல இங்க என்ன இருக்கு? ஃப்ளோரின் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும்போது ஃப்ளோரின் அதனுடைய டேஷ் வருது, அயோடின் வந்து வெஜ் பொசிஷன் வருது. இங்க இருக்கக்கூடிய புரோமின் அதனுடைய பிளேனுக்கு வருது, இந்த புரோமின் ஆல்ரெடி இந்த குளோரினை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், குளோரின் அப்படியே தான். சரிங்களா? இப்போ ப்ரியாரிட்டி ஆர்டர் கொடுக்கும்போது 1 புரோமின் 2 குளோரின் 3 ஃப்ளோரின் வந்து ஃபோர்த் ப்ரியாரிட்டி. ஸோ நமக்கு டைரக்ஷன் வந்து 1 2 3 நமக்கு ஆர் கான்ஃபிகரேஷன். ஏன்னா ஃபோர்த் ப்ரியாரிட்டி எங்க இருக்கு? நமக்கு அதே ஃப்ரம் த வேவர் டேஷ்ல இருக்கு. ஸோ இது வந்து ஆர் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இந்த வெஜ் டேஷ் ரெப்ரசன்டேஷன்ல இந்த வெஜ் டேஷ்க்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சிஐபி ரூல் படி அட்டாமிக் நம்பர் தான் மோல் ப்ரியாரிட்டி. அடுத்தது ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் வந்து சேமா இருந்தா, இப்போ கார்பன் கார்பன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் இப்போ இங்க இருக்கக்கூடியது ஒரு கைரல் கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, இப்போ இங்க ஒரு கைரல் கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் சேமா இருக்கும்போது தென் மூவ் டு த செகண்ட் அட்டாச்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் சேமா இருந்தா நம்ம செகண்ட் அட்டாச்மெண்ட்டை செக் பண்ணணும். அது ரூல் நம்பர் 2. இந்த ரூல் நம்பர் 2 அப்ளை பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி வெஜ் டேஷ் சொல்லும்போது ஃபோர்த் ப்ரியாரிட்டி அவே ஃப்ரம் த வீவரா இருந்தா நமக்கு கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஃபோர்த் ப்ரியாரிட்டி வெஜ்ஜில் வரும்போது அதை இன்டர் கன்வர்ஷன் பண்ணி போடணும். சரிங்களா? சரி, இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அதனுடைய கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆர் இருந்தா எஸ், எஸ் இருந்தா ஆர். அடுத்து தேர்ட் என்னன்னா ஃபோர்த் ப்ரியாரிட்டி பிளேன்ல இருக்கும்போது இன்னொரு பிளேன்ல இருக்கக்கூடிய ஆட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிளேன்ல இருக்கக்கூடிய ஃபோர்த் ப்ரியாரிட்டி இருக்கக்கூடியதை வந்து ரொட்டேட் பண்ணும்போது சிங்கிள் பாண்டை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது அதனுடைய கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகாது. அதை நம்ம கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம் சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது அதனுடைய கான்ஃபிகரேஷனை கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. சரிங்களா? மீண்டும் அடுத்த கிளாஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டோட மீண்டும் சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.